ஹalleluya. பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 போற்றுகிற ஆண்டவரே. நீங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதிசயங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. தூயாதி தூய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்தவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். என் கண்மலே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த அதிகால வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பார்க்கும்படி ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில உதவி செய்தவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். என் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துந்தவரே ஸ்தோத்திரப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதியின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இடமத்தில் செய்வாடுகிறவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உண்மையங்கள் போற்று ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துறோம், தாழ்த்துறோம், தாழ்த்துறோம். அடியாளை முற்றிலுமா சமூகத்தில் தாழ்த்துற ஆண்டவரே. குறைகள் குற்றங்கள் மன்னிக்க, மன்னிக்க, மன்னிக்க. பரிசுத்தப்படுத்துவீராக. கல்வாரி ரத்தத்தால் கழுகும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. என்ற ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுற ஆண்டவரே. ஹalleluya. துயாதி தூய தேவனுக்கு சோத்ரம், 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 சோத்ர வாழ்களே. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற தகப்பனே, நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த கால வேளை சமூகம் கூடி வரும்படியாக நீ எனக்கு உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நைட்டில்லாத எங்களை பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்தபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை காணாத எத்தனையோ பேர் உலகம் விட்டு மாறி அநேகர் வேதனையில துன்பத்தில் இருக்கும்போது கர்த்தர் கிருபையா எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளை ஆராதனை கூட ஆசீர்வதிப்பீராக. யார் யார் ஆண்டவரே இந்த போன்லைன் மூலம் அங்கே எங்கேயுமா இருந்து ஆராதிக்கிறார்கள் ஒவ்வொரு பேர் இவட மகிமின் பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களே தேவரின் கண் நோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. இந்த காலவேளை பாடல் பகுதிகளை ஜெபங்களை ஆண்டவரே செய்திகளை எல்லாவற்றையும் தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஆராதனைக்கு விரோதமான தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படியாக தேவன் செக்கனை இறங்கும்படியாக வல்லமையின நிரப்பப்படத்தக்கதாக உதவி செய்வீராக கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் மூலமாய் ஆண்டவரே இடமிடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒவ்வொரு விடுதலை கொடுக்கிற வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தையாய் அது புறப்பட்டு வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்தாவியானவரே உம்முடைய கிருபை அளவில்லாம எங்கட மேலே நீங்க ஊற்றுவீராக கர்த்தாவே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை இந்த காலவேளை தேவரின் கண் நோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம். சகல பரிசுத்தவான்கள் ஆராதனைகளை தேவரின் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய திருப்பாதைகளை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய கூட்டத்தை பொறுப்பட்டு நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலும் எங்களோடு ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐபிசி திருச்சபை சார்பாக ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிப்பாராக. முதல் பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சேனை அதிபர் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெனக்கு அதை அறிந்தியாக வருவோம். இந்த பாடலை சேர்ந்து உற்சாகமாக இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி பாடுவோம். சேனையதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதிபர் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெனக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள்
நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டு விடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டு விடே. என்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மேய்ப்பனில்லாத, மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மேய்ப்பனில்லாத. இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரைதிரை மூற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை மூற்றும் நீங்கிடவே கர்த்தர் கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார், வழுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெனக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக
ஆண்டவரே கர்த்தருடைய நன்மை நினைத்து ஒரு விஷயம் கூட ஆராதிப்போம். இந்த அதிகாலை வேளையிலே இந்த நம்முடைய நாட்டிலே நம்முடைய தேசத்திலே இந்த உலகத்திலே கடந்த வாரம் எத்தனையோ விபத்துகள், அதிகமான இயற்கை பேரழிவுகள், அநேக வெடி விபத்துகளும் ஏற்பட்டன. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிருபையை காத்து கொண்டிருக்கிறாரே. இந்த நேரத்தில் நம்மை சுற்றிலும் கொள்ளை நோய்கள் இருக்கின்றன. தினந்தோறும் பல பேர் தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை நோய் அநேகரை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அநேக பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நம்முடைய தேசத்திலே, நம்முடைய நாட்டிலே. ஹalleluya, நம்முடைய தமிழகத்திலே, நம்முடைய மாநிலத்தில் அதிகமான ஒரு பலி எண்ணிக்கையும் காணப்படுகிறது. கடந்த வாரத்திலே அதிக இயற்கை பேரழிவுகள் இருந்தன. எத்தனை வெள்ளங்கள், எத்தனை நிலச்சரிவுகள், மண் சரிவுகள், எத்தனை வெடி விபத்துகள், ஹalleluya, விமான விபத்துகள் இருந்தன. தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், இப்படிப்பட்ட சுற்று சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறாரே, ஜெயமாக நடத்தி கொண்டிருக்கிறாரே. அந்த கிருபையை ஒரு விஷயம் கூட இந்த அதிகாலை வேளையில எண்ணி துதிப்போமா? ஹalleluya, இயேசுவே, நாங்கள் வெளியே போகிறோம், கடந்து போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரை வசிக்கிறோம். எங்கள் அருகில் இருக்கிறவர்கள் அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். தேவனே இயேசப்பா, உங்களை ஆராதிக்கிற எங்களை ஆண்டவரே ஜெயத்தோடு இயேசப்பா ஜீவனோடு காத்து கொண்டிருக்கிறீரே. அதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஹalleluya, அவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார். நம்மை காத்து வழி நடத்துகிறாரே, நம்மை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஜெய கிறிஸ்துவாக எங்களுக்கு முன்னாடி செல்வதற்காக நன்றி. ஹalleluya, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவராக இருக்கிறார். வேதம் எழுதிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னே நீர் போகிறவருக்காக நன்றி ஆண்டவரே. தலைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்னே நீர் கடந்து போகிறதுக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம். கிருபையா கடந்து போய் நன்றி அப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே. நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆணைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீரே அப்பா. முன்னே போகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே. முன்னே செல்கிறவர் ஆண்டவரே. வழி காட்டுகிறவர், பாதை ஆண்டவரே. பாதை இல்லாத இடத்திலே ஆண்டவரே பாதையை உண்டாக்குகிறவர். ஆந்திர வெளிகளை ஆறுகளை உண்டாக்குகிறவர். வறண்ட நிலங்களை ஆண்டவர் வற்றாத நீரூற்றை மாற்றுகிறவர் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே இயேசப்பா சோத்திரம் அப்பா சோத்திரம். வறண்டு போன நிலத்தை அடர்ந்த காடாக மாற்றுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை மிக்கவர். ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வியாதிகள் தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவித்தாரே. ஹalleluya. நம்மை சுற்றி இருக்கிற அநேக பேருக்கு பலவீனம், ஆனால் நம்மை சுகத்தோடு காத்து கொண்டாரே. இந்த ஆராதிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். இருக்கிற இடங்களில் இருந்து நன்றி செலுத்துங்கள். ஹalleluya, ஹalleluya. தேவன் செய்த நன்மை ஒரு விஷயம் கூட சற்று யோசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தரின் நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள் இந்த வேதம் எழுதியிருக்கிறது. இந்த காலை வேலை தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய புதிதான கிருபை நம்மேது ஊற்றப்படுவதாக. ஹalleluya. நான் நிற்பதும் நீ மூலமாகாது இருப்பதும் இயேசுவின் கிருபை அல்லவா? இயேசுவின் கிருபை அல்லவா? கால்கள் சறுக்கும் போது கிருபை தாங்குகிறதே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே. ஹalleluya. கர்த்தர் நல்லவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya. அப்பா கிருபையை தாங்குகிறதுக்காக நன்றி. உங்களுடைய காருண்யங்களை பெரியவராக நன்றி ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, துதிக்கப்படத்தக்கவரே, போற்றப்படத்தக்கவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பல தந்தீரே நன்றி ஐயா, பல தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, எங்கள் துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கொண்டீ நன்றி ஐயா, என்னை அன்பு கொண்டீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா, என்னை அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு.
அப்பாவுக்கு எங்கள் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, முடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, யேசுவாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஓ ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. இதுவரை நடத்தினீங்க அப்பா, நன்றி ஆண்டவரை. பாதுகாத்தீங்களே நன்றி ஆண்டவரை. சுகத்தை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரை. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசர் இனியும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் எழுதியிருக்கிறதே ஆண்டவரை. இம்மட்டும் காத்த எபினேசர், இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரையிலே ஆண்டவரே சூத்திரம் பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே சூத்திரம் ஒரு குறை இல்லாமல் பாதுகாத்தீரே ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. உங்களுடைய நன்மை ஆண்டவரே சூத்திரம் அதை விவரித்து சொல்லுகிறோம். உங்களுடைய கிருபைகளை ஆண்டவரே சூத்திரம் இந்த காலை வேலை உயர்த்துகிறோம். எத்தனை அதிகமான கிருபைகள் எங்கள் மீது பொழிந்திருக்கிறீர் இசப்பா சூத்திரம். உங்களுடைய கிருபை ஆண்டவரே நீ அளவில்லாமல் ஊற்றினதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இந்த ஆராதனை வேலை நன்றிகளை செலுத்துகிறோம். ஓயாமல் ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரும் நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமா நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினே உம்பலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே, மதிலை தாண்டினே உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. கிருபை தந்தீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பலனை தந்து இம்மட்டுமாக ஆண்டவரை எங்களை சுகத்தோடு பாதுகாத்தீர் ஆண்டவரை ஸ்தோத்திரம். கிருபை காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்திருக்கிறதுக்காய் நன்றி. இந்த காலை வேலை ஆண்டவர் எங்கள் மத்தியில் ஆண்டவரை நீர் ஆண்டவர் பிரசன்னராக இருப்பதற்காக நன்றி. ஏசப்பா உண்மை மாத்திரம் போற்றுகிறோம், உன் நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேலை தேவனத்தை கர்த்தத்தாமை நீர் மகிமைப்பட்டதுக்காய் நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஓயாமல் எங்கள் துதிகளை உமக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையிலும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் மாத்திரம் வந்திருப்பீராக, நீர் மாத்திரம் வந்திருப்பீராக ஆண்டவரே. நாங்கள் சிறுக இயேசு மாத்திரம் பெறுக. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம
ஆண்ட சமூகத்தில் செவிப்போம். இந்த நாள் எங்கே பார்த்தாலும் பயங்கரமான கொரோனா வைரஸ்னால அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சென்னை பட்டணத்தோட பயங்கரமாக நம்ம கேள்விப்படுகிறோம். நோரகட பகுதியோட நிறைய இடங்களிலே இந்த கொரோனா வைரஸ்னால அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அக்கம் பக்கத்துலலாம் எங்கே பார்த்தாலும் இப்படிப்பட்ட வியாதினால இன்னைக்கு ஜனங்கள் பாதிக்கப்பட்டு அநேக கஷ்டத்தில் வேதனையிலே காணப்பட அநேகருக்கு பயத்துக்குள்ளே மரண வீதி அநேகரை பிடித்திருக்கிறோம். கர்த்தர் தான் ஒரு விடுதலை தேசத்தை தரும்படியாக அவருடைய கோபம் அந்த தேசத்தை மாற்றி கர்த்தர் போடும்படியாக தெய்வீக சுகத்தை நாளை நம்ம தேசத்தை கர்த்தர் தர வேண்டும். நம்ம தேசம் ஆஸ்வதிக்கப்படும்படியாக ஒரு சமாதானம் இந்த தேசத்தை இந்த நாளை கர்த்தர் உருவாக்கி தர வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தா பயங்கரமான மழையினால கேரளத்துல எல்லாம் பார்த்தா பயங்கரமான மழையிலே அழிந்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் போகி பயங்கரமாக உருள் போட்டு பயங்கர சம்பவங்கள் நடந்து கொண்டு பயங்கர ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றினும் கர்த்தர் இம்மட்டுமாய் நம்ம சபையாய் குடும்பமாய் பாதுகாத்து வருகிறாரு. நியூஸ் பார்க்கவே முடியல, எவ்வளோ பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. கர்த்தரை பாதுகாப்பு இல்லாவிட்டால் அவருடைய செட்டைகள் நம்மளை ஒவ்வொருத்தரையும் மறைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு எந்த விதமான விடுதலை கிடைக்காத நாளிலே நம்ம அதுக்காக ஒரு மனதோடு செபிப்போம். ஆண்டு நம்ம தேசம் விடுதலையாக்கப்பட்ட வியாதி தேசத்தை கர்த்தர் மாற்றும்படியா இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்கள் இப்படிப்பட்ட பெரிதான மழை வந்து குறுகள் போட்டு தேசத்து நாசங்கள் வராதிருக்கும்படியாக தேவன் கிருபையாய் நம்ம தேசத்தின் மேல் இறங்கும்படியாக நம்ம சபை மேல் இறங்கும்படியாக நம்ம விசுவாச குடும்பக்கட மேல் இறங்கும்படியாக யார் யார் வியாதியில பிரச்சனைகளை போராட்டங்களை காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தேவன் நாளில் விடுதலை கொடுக்கும்படியாக சிறிதான ஜுவரங்கள் வியாதிகள் வந்தாலும் தேவன் விடுதலை கொடுக்கும்படியாக நம்ம ஒரு மனதோட செவிக்க வேண்டும். தேவாலுக்காக செவிக்கிற தேவாலுக்கு பாஸ்டுக்கு அதே போல சம்மா வீட்டில் ராஜப்பா அம்மாவுக்கு இப்படி பலரும் பலவிதமான பலகீனத்தில் காணப்படுகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு மக்களே அவரோட கருத்தை நீட்டி சுகப்படுத்தும்படியாக ஆட்டோ இயேசுதாசுக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். அந்த மகனுக்கு நல்ல சுகபலத்தை ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து சீக்கிரமா எழும்பி அந்த மகனுக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும். நம்ம சபையில் அநேக வாடிய பிள்ளைகள் இருக்கிறோம். திருமண வயதாயும் நல்ல வாழ்க்கை கிடைக்காம இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிசீக்கிரமா ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல ஒரு வரனை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். எல்லா விதமான தடைகளை தேவன் மாற்றும்படியாக அநேகர் இந்த நாளில் பல விதமான பிரச்சனைக்குள்ள மனுஷத்துல சொல்ல முடியல பயங்கரமான கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் காணப்படும் அநேகரும் வறுமையில காணப்படுகிறோம். பசினால எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கு கஷ்டத்தின் மத்தியில காணப்படும் பசியிலும் பட்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் தேவனை சந்தித்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக சபையில் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் வழி நடத்தும்படியாக தொடர்ந்தும் வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு நம்ம பலனடையும்படியாக இந்த நாடு முழுவதும் கர்த்தர் சமாதானத்தை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாக அவருடைய வார்த்தையை கேள்வி தெய்வீக சுகம் ஒவ்வொரு வாழ்க்கையில தேவன் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு நிமிஷங்களுக்காக நம்ம ஒரு மனதோட ஜெபிப்போம். ஏசப்பா மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க நல்லவராய் கடந்த நாட்களா எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வந்தீங்களே அப்பா. என்னுடைய சரீரத்திலும் பலகீனங்கள் வந்த பொழுதும் கர்த்தர் பலனாய் கூட இருந்தீங்களே கர்த்தாவே. ஒவ்வொரு வாரத்திலும் துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரும் கிருபை தந்தபடி நான் உங்களுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களுடைய சபையாய் குடும்பமாய் இப்படி திருப்பாத்தி தருகிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமே. யோபுக்கு கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்தது போல அக்கினி மதிலாய் நீங்க இருக்க வேண்டுமே. செட்டைகளில் ஒவ்வொரு குடும்பத்தை மறைத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். தீங்கு விலக்கி காத்து கொள்ளும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அநேக வியாதியில விலகில காணப்படுகிறோம். தரசமா குடும்பத்துக்காக கூட செபிக்கிற கர்த்தாவே. வல்லமையுள்ள காரம் அந்த குடும்பத்தை தாங்கும்படியாக சுகபலத்தை கொடுக்கும்படியாக தேவை சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். பிலோமனஸ்காக கூட செபிக்கிற கர்த்தாவே. மட்டுமாய் கொடுத்த விடுதலுக்காக சோத்திர சரீரத்துக்கு எல்லா விதமான சோர்வுகளும் அசதிகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. அந்த குடும்பத்தை ஒரு அதிசயத்தை என் தேவன் செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரமலா கராந்தரால வஷியாரபா ஆண்டவர் பலப்படுத்தி சகாயம் செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆட்டோ எஸ்தாஸ்கா கூட செபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த சரீரத்துக்கு எல்லா விதமான வியாதிகளை கர்த்தர் எடுத்து போட்டு குணமாக்கும் வல்லமா சரீரத்துக்குள்ள இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த மகன் எழுப்பி நடக்கும்படியாக தேவனுக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெயபாலுக்கா கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. தெய்வீக சுகத்தை இந்த கால வேலை தாரோ ஆண்டவரே. மகன் ஆண்டவரே சுகத்தை பெற்று உமக்குள் இன்னும் சாட்சியாக நிற்கத்தக்கதாக நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். யோசனாக்காக
ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரம் அந்த ஆபரேஷன் பண்ண இடத்திலே கர்த்தர் நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நல்ல சுகத்தை பெறும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். தேவையான பிளட் சரீரத்தில் ஊரட்டும். எல்லா பலகீனங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. காயத்தை கர்த்தர் கெட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எழுப்பி நடக்கும்படியாக கர்த்தர் பலனை கொடுப்பீராக. கர்த்தாவே ஹல்லேலூயா. பாசுகாவோட ஜெபிக்கிற ஆண்டவரே எல்லா விதமான பலகீன சரீரத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக. கர்த்தர் வல்லமையுள்ள ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் அதிகாரப்படுத்துவீராக. கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஓ ரபாலவ சந்தராரி கபாலவரபா. ஆண்டவரே பலப்படுற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலோட வார்த்தையின்படி ஆண்டவருடைய பலமுள்ள கிரியை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே சீக்கிரமாய் எழுப்பி நடக்கும்படியாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ராபர்ட்டுக்காக கூட ஜெபிக்கிறேன். கர்த்தாவே அந்த மகனுக்குள்ள சரீரத்துக்குள்ள எந்தெந்த உறுப்புகளுக்குள்ள பலகீனம் இருக்கிறார்களோ முடவாலமுள்ள காரம், ஓ அதிசயமான காரம், காயப்பட்ட காரம், விடுதலை கொடுக்கிற காரம், உராபாலா கரந்தரா ரபாலவா ஷியா கராலவாலவா அந்த மகனை தொட்டுவீராக. அந்த வாலிப சகோதரனை தொட்டுவீராக. அந்த வல்லமை இறங்கட்டும். இந்த காலவேளை வல்லவா ஓ ராமா லீகாவா ரஸ்தா கராலவா அந்த மகனை தோட்ட கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மரிச்ச லாசரோடு எழுப்பின தெய்வம் ஆண்டவரே அற்புதங்கட தெய்வம் அப்பா மகன் வேண்ட எல்லா தெய்வீக சுகத்தை இந்த காலவேளை தருவீராக ராஜா. வீணான செலவுகள் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் வராதபடி கர்த்தாவே நீ ஆண்டவரை விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதே போல யார் யார் விலகியோடு காணப்படுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளை அவருக்கு கண்ணோக்கி பாருமையா. கர்த்தர் விடுதலை தருகிற தெய்வம் ஆண்டவரே எல்லா வியாதி படுகைகளை பிள்ளைகளோட வாழ்க்கையில் எடுத்து போடுவீ ராஜா. அதே போல ஆண்டவரே சபையில ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளையும் கரங்களை தருகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே இன்னும் வயசாகி கொண்டே போகிறோம் ராஜா. நல்ல வாழ்க்கை கிடைக்காம இருக்கிறோம். கர்த்தர் தாமே நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் ஆயத்தப்படுத்துவீர். எல்லா தடங்களை கர்த்தர் மாற்றி போடும்படியாக இந்த பேரண்ட்ஸ் கண்ணீரை துடைப்பீராக ராஜா. ஆண்டவரே ஒரு நாள் பிள்ளைங்க வெக்கப்பட்டு போகாதபடி உமக்குள்ளே முன்னேறும்படியா கர்த்தர் வழி வாசலை திறப்பீராக. கர்த்தாவே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. அதிசயங்களை செய்வீராக. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பசியில பட்டினியில கிடக்கிற மக்களுக்கு கர்த்தர் தேவனை சந்திப்பீராக. இன்னும் அநேகர் ஆண்டவரே கடத்தை வாங்கி கொடுக்க முடியல, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, வீடு கட்டுறதுக்கு ஆண்டவரே லோன் வாங்கி எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே காணப்படுகிறோம். கர்த்தர் அவருக்கு வேண்ட வழி வாசலை திறப்பீராக. கர்த்தாவே இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். கம்பெனிகள் திறக்கப்படட்டும். அப்போ ஆபீஸ்கள் திறக்கப்படட்டும் ஐயா. வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பீராக. இன்னும் அநேகருக்கு சம்பளம் கிடைக்காம இருக்கிறேன் கர்த்தாவே. குடும்பத்தில் தேவை சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் அற்புதத்தை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களே தேவன கருத்துல தருகிறோம். இந்த காலவெளி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலை மகிமை இறங்கட்டும் கர்த்தாவே. என் தேவரே சபையாய் குடும்பமாய் தாழ்ந்த தொடர்ந்து எங்களோடு நீ பேசுவீராக. பலத்த கிரியைகளை மத்தியில வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோட விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருத்தரும் ஆயிருக்கிட்டங்களே கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே சபையில ஆண்டவர் தொடர்ந்து அற்புதங்களை செய்யும். புதிய ஆத்துமாக்களை எழுப்புவீராக. ஆண்டவர் பலத்தினால் ஒவ்வொரு மக்களை இடக்கட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அடியாளோட பேசுவீராக. வந்திருக்கிற மக்களோட பேசுவீராக. தாழ்த்துறோம் ஜெபம் கட்டபடினால நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. I thank God for this blessed day that He has given in our life. வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஒரு நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். And it's a blessed day that we are in this presence to praise and worship. அவரை ஆராதிக்கும் அவரை துதிக்கும் நாம் இங்கு கூடியிருப்பது மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு நேரமா இருக்கிறது. I thank God for everyone, those who are watching online and those who are present here. I bless everyone in Jesus' name. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இங்கே இருந்து வந்து ஆராதிக்கும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். For today's short message, let us turn to the book of Ephesians chapter 1. இன்றைய தியானத்திற்கு நாம் திருப்போம் எபேசியர் நிருபம் and chapter 1 verse 3. முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். And let me read, praise be to the God, the Father of our Lord Jesus Christ, who has blessed us in the heavenly realms with every spiritual blessing in Christ. எபேசியர் 1:3
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். And when we come to this book, when Paul was writing this letter to the church of Ephesus, இந்த எபேசியருக்கு நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொண்டிருக்கும்போது we can see some of the problems of the Ephesus church. எபேசிய சபையுடைய அநேக பிரச்சனைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். And one problem was the disunity. ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை பார்த்திருக்கேன் என்று சொன்னால் ஒரு ஒற்றுமை இல்லாமல் காணப்பட்டது. And another one was some moral issues. அநேக சமுதாய பிரச்சனைகளும் அங்கே காணப்பட்டது. Whatever it is, whether it is moral issues or it's a disunity, whatever it is, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, we are not looking at the issues of the church. சபையின் ஒரு அந்த பிரச்சனைகளை பார்க்காமல், we are just looking at the doctrine that Paul was saying here. சபையின் பிரச்சனைகளை கண்ணோக்கமாக இராமல் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு குறிப்பிட்டுள்ள உபதேசங்களை குறித்தே நாம் இங்கே சற்று யோசித்து பார்க்கிறோம். Paul was just praising the faith of the Ephesian church. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டி அவர் சொல்கிறார். And he was says in the chapter 1 verse 3 that praise be to the God the Father of our Lord Jesus Christ, who has blessed us in the heavenly realms with every spiritual blessing in Christ. அவர் அந்த 3வது வசனத்தை சொல்லியிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். So our God, our Jesus, he blessed us with the many blessings. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து अनेक ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். In this chapter when we comes, we can see that many spiritual blessings that he was poured in our life. இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது अनेक ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பரிசுத்த தேவன் நம் வாழ்க்கையில் அவர் அருளி இருக்கிறார். Many spiritual blessings that was poured in our life, that was in heavenly realms. பரலோக மண்டலங்களிலே இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அவர் அருளி இருக்கிறார். So we had to go through each spiritual blessing. What was that Jesus, that God our Father, he just poured in our life. தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நாம் என்ன என்று சற்று போய் பார்க்க வேண்டும். And the first blessing that was there, we can see in the verse 4. முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொல்ல போனால் 4ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. There we can see that he chose us in him before the creation of the world to be. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாத இருக்கும்படிக்கு. He chose us in him before the creation of the world. நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். He chose us before the creation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. So he chose us. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். He just chose us from the world. உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். And we can see that before the creation of the world, he just saw us. He know our name, he know our everything, and he know that this brother or this sister he will take a birth in this place, particular place. உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம பேர் என்ன, நம்முடைய ஊர் என்ன, இந்த சகோதரி இந்த இடத்துல பிறப்பார் என்று பிதாவாகிய தேவன் முன்னமே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். So it is not a accident that we are in the presence of Christ. நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது ஒரு எதர்ச்சியாக ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு காரியம் அல்ல. You are in the presence of Christ, you are in the presence of the Lord. It's not an accident. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அல்லவே அல்ல. And maybe you feel that I am nothing, I am just don't have anything in my life, but it's not like that. Jesus, God called you before the creation. நீங்கள் நினைக்கலாம் நான் ஒன்றுமில்லை, எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு எதுவுமே இல்லை என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து உங்களை அழைத்திருக்கிறார். So he knows you personally. உங்களை தனிப்பட்ட விதமாக தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knows everything that going in your life. உங்கள் வாழ்க்கையிலே கடந்து கொண்டிருக்கிற போய் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தேவனாகிய கர்த்தர் அறிவார். Hallelujah. Hallelujah. When we come to the book of Judges, whenever I just read the story about the Gideon, நாம நியாயாதிபதியின் புத்தகத்துக்கு வரும்போது கிதியோனை குறித்து வாசிக்கிறோம். The way how God called Gideon, தேவன் எப்படியாக கிதியோனை அழைத்தார் என்று நாம் அங்க பார்க்கிறோம். When we read that passage, when we can see that the book of Judges chapter 6 verse 12 to 16, அந்த பகுதியை பார்க்கும்போது நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை, there we can see the God's angel. The angel appeared to Gideon
அங்க பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதரானவர் கிதியோனுக்கு முன்பாக தரிசனமானார். And there are three statements that the angel occurred to Gideon. மூன்று காரியங்களை கிதியோனுக்கு நேராக அந்த கர்த்தருடைய தூதரானவர் அறிக்கையிட்டார். The verse 12 we can see the first statement, it was that the Lord is with you, mighty warrior. 12ஆம் வசனத்தில் முதல் காரியத்தை உரைக்கிறார், பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். And the second statement we can see the verse 14. 14ஆம் வசனத்தில் இரண்டாவது காரியத்தை நாம் There பார்க்கிறோம். we can see that go in the strength you have and save Israel out of Midian's hand. Am I not sending you? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். And the third statement we can see in the verse 16, the Lord answered, I will be with you and you will strike down all Midianites together. 16ஆம் வசனத்தில் மூன்றாவது காரியத்தை குறிப்பிட்டிருக்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். So the problem was crucial, a kind of big problem was going on in Israel that time. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காணப்பட்டது அந்த நேரத்தில். Because Midianites just struck down the Israelites. மீதியான ஜனங்கள், மீதியான மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் முறியடித்து போட்டார்கள். And they took away all the blessings, all the physical, all the farming of that land, whatever they have blessings they took away from their land. அந்த மீதியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் சகல நிலங்களையும் சகல காரியங்களும் அபகரித்து கொண்டு போனார்கள். So they were going through a kind of problems. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டே இருந்தார்கள். So Gideon was also in a kind of depression, a kind of discouragement that time. கிதியோனும் கூட ஒரு மன அழுத்தத்தை மறக்க ஒரு மன சோர்வின் வேலையிலே அவன் காணப்பட்டான். But the Lord appeared and said, the Lord is with you, mighty warrior. ஆனால் கர்த்தருடைய தூதரானவர் சொன்னதாவது 12ஆம் வசனத்திலே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. So he was just confused that the Lord is with me. அவன் சற்று யோசித்து சற்று குழம்பி போயிருந்தான், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்று. So see, sometimes we also feel that whenever we get sickness, whenever we have problems, issues, when it goes on, நாமும் அநேக நேரங்களில் பலவீனம் அடையும் போது அநேக பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகும்போது கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். it's a confusion that is really God is with me. அது முற்றிலுமாக ஒரு குழப்பமாக காணப்படுகிறது. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? நாம் அநேக நேரங்களில் நாம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். And COVID-19 people are losing the job and going through many physical problems and poverty, and at the same time flood, many states have the flood related issues. இந்த கொரோனா வைரஸ் காரணமாக அநேகர் தங்களுடைய வேலை இழந்திருக்கிறார்கள், அநேகர் வறுமையால் கஷ்டப்படுகிறார்கள், அநேகர் பலவீனத்தின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறார்கள், அநேக மாநிலங்களிலே வெள்ளங்கள் காணப்படுகிறது, பல அழிவுகளும் காணப்படுகிறது. So this is a confusion that is really Lord is with me. இந்த குழப்பங்கள் என்ன நமக்கு கொண்டு வருகிறது என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வியை நம் மத்தியிலே அது எழுப்புகிறது. So here Gideon was asking the same question to the Lord, that is really Lord is with me, then why this issue happening? இங்கும் நம்மை போல கிதியோனும் கூட அதே கேள்வியை எழுப்புகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் இந்த பிரச்சனைகள் என் வாழ்விலே கடந்து கொண்டு வருகிறது? But God not replying, the angel not replying to the statement, the question of the Gideon. ஆனால் கர்த்தருடைய தூதரானவர் கிதியோனின் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. But he was again saying that go in the strength you have and save the people. அவருடைய கேள்விக்கு குழப்பத்திற்கு பதிலளிக்காமல் அவர் சொன்ன காரியமாவது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதே. Again this Gideon was confusing that really God save us. மீண்டும் கூட கிதியோன் ஒரு குழப்பத்துக்குள்ளே கடந்து போனான். நிச்சயமாகவே கர்த்தர் என்னை விடுவிப்பாரா, நிச்சயமாக கர்த்தர் எங்களை ரட்சிப்பாரா என்று. But the angel again saying, otherwise the Lord again says that the Lord is with you. கர்த்தருடைய தூதனானவர் மீண்டும் சொல்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று. It's because you are a chosen one. ஏனென்றால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டபடியால், God knows your name. கர்த்தர் உன் பேரை அறிந்திருக்கிறபடியால், So God knows the ability that you have. உனக்கு இருக்கிற பலன் ஆண்டவருக்கு தெரியும் என்பதால், God knows the problems, that issues that you are going through. உன் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளையும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டம் தேவன் அறிந்திருக்கிறபடியால், and God is ready to recover from that problem, deliver from the problem. உங்களை தேவனாகிய கர்த்தர் அந்த பிரச்சனையை ரட்சிக்கிறபடியால்
So there's nothing that you have to raise a questions to God, but this is a time you to receive the deliverance. அதனாலே நீங்கள் கர்த்தரிடத்தில் கேள்வி எழுப்பாமல் விடுதலையை பெற்றுக்கொள்ள சமயமாக இந்த சமயம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So God is with you because you are a chosen one. தேவன் உங்களோடு இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். So this is the first heavenly blessings that we have received, that I am a chosen one. இதுவே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதே. Are you able to say that by laying your hands on your chest, that you say that yes, I am a chosen one? நாம் நம்முடைய மார்பிலே நம்ம கை வைத்து சொல்ல முடியுமா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று? Yes, I am a chosen one. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். Whatever happens, I am a chosen one. என்ன நடந்தாலும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று நம்ம அறிக்கை இட முடியுமா? Whatever the issues going to my family or my wherever I am going or in my job or in my studies, but I am a chosen one. என்ன பிரச்சனைகள் காணப்பட்டாலும் என்ன சூழ்நிலை என் குடும்பத்தில் காணப்பட்டாலும் என் வேலையில் காணப்பட்டாலும் என் தொழிலில் காணப்பட்டாலும் எப்படியாக சூழல் மாறினாலும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? Satan can't touch my blessings. ஓ பிசாசு என்னுடைய ஆசீர்வாதங்களை தொட அதிகாரமே கிடையாது. Hallelujah. 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 It's our faith. It's our affirmation. இது நம்முடைய விசுவாசமாக இருக்கு. இது நம்முடைய நிச்சயமாக இருக்கிறது. The second blessings that we can see, இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பார்? in the verse 4 it says that you are chosen because for what you are holy and blameless. நான்காம் வசனம் சொல்கிறது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு. Yes, it's also a blessing. அதுவும் ஒரு ஆசீர்வாதம் கூட. அதாவது holy and blameless in his sight. பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவருமாக அவருடைய சமூகத்தில் இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். In our personal life we were not holy and we were blame people. ஓ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமும் குற்றம் உள்ளவர்களாக காணப்பட்டோம். Many people just blame us. Many people just blame that this brother is not a good brother, this is not a good sister. அநேகர் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். இந்த சகோதரர் சரியில்லை, இந்த சகோதரி சரியில்லை. Maybe you don't have ability to study well. நீங்கள் ஏனென்றால் அநேக காரியங்களை நீங்கள் விலகிக் கொள்ள முடியாதனால் இப்படி பேசிக் கொண்டிருக்கலாம். Maybe you don't have ability to get a job. உங்களால் ஒரு வேலையை பெற முடியாமல் இருக்கலாம். You are not a able person to do these things. இந்த காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கலாம். And at the same time Satan also doing the same thing, that you are a corrupted person. இதேதான் பிசாசு செய்து கொண்டிருக்கான். நீ ஒரு குற்றம் உள்ளவன், நீ ஒரு குற்றத்தை செய்தவன் என்று அவன் நம்மளை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். And in the sight of God you are just a sinful person. அவன் சொல்லுகிறான் நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஒரு பாவியாக தான் இருக்கிறாய். Yes, in the world also we are just presenting as an unholy person. நாம் உலகத்துக்கு முன்பாக ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையே காணப்படுகிறோம். But what God did in our life, ஆனால் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்தது என்ன? He made a miracle that He made us holy. அவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதம் என்னவென்றால் நம்முடைய பரிசுத்தமாக்கினது. And He made us a blameless person. நம்மளை குற்றம் இல்லாதவர்களாக எந்த பழுதும் இல்லாதவர்களாக மாற்றினார். When Satan and the world pointing out to us as you are blaming us that you are not at all a good person. சாத்தானும் உலகமும் நம்மை குற்றம் உள்ளவர்கள், நாம் பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்று நாம் குற்றப்படுத்தும் பொழுது God says that you are a blameless person. கர்த்தர் சொல்கிறார் நீ ஒரு குற்றம் இல்லாத பரிசுத்தவான் என்று. Hallelujah. Hallelujah. So this is a heavenly blessing, spiritual blessing that we receive in our life. நம் வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இது ஒன்று. And what is the third one? மூன்றாவதான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? This we can see the verse 7. 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். There we can see that verse 5 says that He adopted us his sons. 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு மூலம் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி குறித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So God adopted us as his sons and daughters. நம்மை நம்முடைய புத்திரராக அவர் தேவனாகிய கர்த்தர் நம்ம அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை பிள்ளைகளாகவும் நம்மை அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். Some people just crying that I don't have a good father or good mother.
அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இல்லையே, எனக்கு ஒரு நல்ல ஒரு தந்தை இல்லையே என்று சொல்லி. Or father left me, mother left me, I am alone in this world. என்னை விட்டு அப்பா போய்விட்டார்கள், என்னுடைய அம்மா போய்விட்டார்கள், நான் தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். No one carry me as such that I want to be. நான் எப்படி இருக்க வேண்டுமோ, நான் எப்படி விரும்புகிறேனோ அந்தபடி என்னை யாரும் நேசிப்பதில்லை, என்னை அரவணைப்பதும் இல்லை என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். But Jesus says, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், He says that He adopted us His sons. ஆனால் வேதம் சொல்கிறார், அவர் நம்மை புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. For sons, what is the privilege of a son that he has getting his life? ஒரு மகனின் மேன்மை என்ன, ஒரு பிள்ளையின் மேன்மை என்ன அந்த வாழ்வை பெறுவதற்கு? In the previous book, that is Galatians chapter 3 verse 7 to 9. அதுக்கு முந்தின நிருபத்தை நாம் பார்க்கும்போது கலத்திருக்கிறது நிருபம் 3ஆம் அதிகாரம் 7 to 9, 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது there we can see that he says that chapter 3 verse 7, understand that those who believe are children of Abraham. 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. Yes, the book of Genesis, we can see the chapter told that God gave a great blessing in the life of Abraham. ஆதியாகமம் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். And that blessing is for all the Gentiles, all the nations to be blessed. அந்த ஆசீர்வாதமானது ஆபிரகாம் மட்டுமில்லாமல் எல்லா ஜாதிகளுக்கும் உடைய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. And through Abraham. So today we are also the same position, the seed of Abraham. நாமும் ஆபிரகாமுடைய வித்தாக காணப்படுகிறோம், ஆபிரகாமுக்கு வித்திலிருந்து வந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. So whatever the blessing, what are the blessings that placed for Abraham, it is coming in our life. ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. So how can we receive that blessing in our life? இந்த விதமான ஆசீர்வாதங்களை எப்படி நாம் நம்ம வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? In verse 26, 26ஆம் வசனத்தில் நாம் you பார்க்கிறோம், are all sons of God through faith in Christ Jesus. Galatians 26ஆம் வசனத்தில் கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. Hallelujah. Hallelujah. So he says that the one who believe in Jesus Christ having the blessing. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். The blessing is become the sons, daughter of God. என்ன அந்த ஆசீர்வாதம்? கர்த்தருடைய மகளாக மாறுவதே, அப்படி மறுரூபமாகுவதே அந்த ஆசீர்வாதம். The next verse says that for all of you who were baptized into Christ have clothed yourself with the Christ. 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். So it is very important to take water baptism. ஞானஸ்நானம் பெறுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகும். So those who do not take water baptism until this time, they need to take water baptism. இதுவரை ஞானஸ்நானம் பெறாதவர்கள் உடனடியாக ஒரு ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்கும். Because through the water baptism we are just clothing Jesus Christ. நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் எழுதியிருக்கிறது. We are becoming his sons, daughters. அவருடைய மகளாக நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் மாறுகிறோம் என்று வேதம் எழுதியிருக்கிறது. And next step, verse 21 says that 29. 29ஆம் வசனம் சொல்லுகிறது, if you belong to Christ, then you are Abraham's seed and heirs of according to his promise. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். So we are becoming the heirs of the promise. ஆபிரகாமின் அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியாராக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. It's a great privilege that God gave to our life. தேவன் நமக்கு கொடுத்த, நம்ம வாழ்க்கையில் கொடுத்த மகா பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதமாக இந்த ஆசீர்வாதம் இருக்கு. We became his sons and daughters. அவருடைய மகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Everyone having a situation in the life, a past in the life that Lord, who is my father, who is my mother, the love, that blessings that I just thirst that I'm not receiving properly. அநேகரோட வாழ்க்கையில தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில ஒரு ஏக்கம் இருக்கும். ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் யார், என்னுடைய தாய் யார், என்னுடைய அந்த நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அன்பு எது, அந்த அன்பு எது என்று சொல்லி அநேகர் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில யோசித்துக் கொண்டு ஏக்கங்கள் கொண்டு இருந்தது உண்டு. But the true love that we receive from God only. ஆனால் உண்மையான அந்த அன்பும் அரவணைப்பும் இயேசுவினிடத்தில் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. That kind
kindness, the mercy, the blessings, everything it comes from Christ Jesus. கிருபையும் இரக்கமும் அன்பும் எல்லாம் இயேசுவிடத்திலிருந்தே நமக்கு வருகிறது. So he adopted us as sons. நம்மை பிள்ளைகளாக அவர் நம்ம தெரிந்து கொண்டார். It's a blessings from God. அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. And then what was the next spiritual blessing that he gave to us? அடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? In verse 7 it says that முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். he gave redemption. When he through the redemption of his blood our sins are forgiven. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Maybe our parents just forgive our mistakes. நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை நம்முடைய சில தப்பிதங்களை அவர்கள் மன்னித்து விடலாம். But the sin that is happening in our life, that's coming in our life, it cannot be forgiven by our parents. ஆனா நம்ம வாழ்க்கையிலே நேர்ந்ததான நாம் போய்க்கொண்ட அநேக பாவங்கள் நம்முடைய பெற்றோர்களால் மன்னிக்கவே முடியாது. Hallelujah. Hallelujah. It was forgiven. It's forgiven through only the blood of Christ. அது இயேசுவின் இரத்தத்தால் மாத்திரமே மன்னிக்க கூடியதாக இருக்கிற ஒரு காரியமாகும். So today we have one place to come and approach that of Christ. நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு இடம், அந்த இடத்திலே வந்து சேர என்ன இடம் என்றால் அது இயேசுவின் சமூகமாக இருக்கிறது. If you have any sin, if you have any issue in your life, it's forgiven. உங்க வாழ்க்கை ஏதாவது ஒரு பாவம் இருக்கிறதா, உங்க வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா, அந்த பாவங்களும் அந்த மீறுதல்களும் கர்த்தருடைய சமூகத்திலே மன்னிக்கப்படும். Jesus blood it wash away all the impurities, problems from your life. கர்த்தருடைய இயேசுவினுடைய இரத்தம் உங்களுடைய சகல பாவங்களிலிருந்தும் உங்களுடைய சகல பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை முற்றிலுமாக சுத்திகரித்து உங்களை கழுவி பரிசுத்தமாக்கும். Hallelujah. Hallelujah. So redemption through his blood, the forgiveness of sins. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மீட்பு உண்டாயிருக்கிறது. What was the next blessings that God gave to us? அடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது என்ன? In verse 10 it says that 10ஆம் வசனத்திலே எழுதி இருக்கிறது, God revealed the mystery. தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தெய்வ சித்தத்தை ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினார். Yes, God revealed a mystery in our life. அந்த ரகசியத்தை அவர் நமக்கு அறிவித்தார். Yeah, we like to hear mysteries. अनेक ரகசியங்களை நாம் கேட்க நாம் மிகவும் ஆவலாக இருப்போம். And the sisters they are used to listen these mysteries from neighbors, from their friends. விசேஷமாக சகோதரிகள் தங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், தங்களை சுற்றி இருக்கிறவர்கள், தங்களுடைய நண்பர்கள் மூலமாக, உறவினர் மூலமாக அநேக ரகசியங்களை தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக காணப்படுவார்கள். So secret things, we are all every time we are so enthusiastic to listen the secret things. நாம் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம் அநேக ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள. In the classroom the friends used to tell about the secrets of other people. வகுப்பறையில் கூட ஒரு மாணவன் மற்ற மாணவனை பற்றி அநேக காரியங்களை ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது அடுத்த மாணவன் மிகவும் ஆர்வத்தோடு அதை கேட்கிறான். So here God also revealed a secret, a mystery. இங்கே தேவனாகிய கர்த்தர் ஒரு ரகசியத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார். What is the mystery that God revealed in our life? தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த ரகசியம் என்ன? That's written in the verse 10. 10ஆம் வசனத்திலே அது வெளிப்படுத்தியிருக்கிறது. Says that to bring all things in heaven and on earth together under one head, even in Christ. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். Yes, it's the blessings that from heaven and from earth everything come together. பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலம் கிறிஸ்துக்குள்ளே காணப்பட வேண்டும் என்ற அந்த தயவுள்ள சித்தத்தை நமக்கு, அந்த ரகசியமான சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். Is happening through Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக காணப்படுகிறது. 9-10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். Because of the sin, this heaven separated from the earth. Because of the sin, heaven separated from the earth. இந்த பாவத்தினாலே பூமியிலிருந்து பரலோகமானது அது பிரிக்கப்பட்டது. But through Jesus Christ, heaven and the earth comes together. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக பூமியும் பரலோகமும் ஒன்றிணைக்கிறது. And in this earth we are in church. ஆனா இந்த பூமியிலே நாம் சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So there is a great opportunity, great blessing that we have received, that நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவெனில் we are also becoming one with the heaven. நாமும் பரலோகத்தில் இருக்கிறவர்களாக, பரலோகத்தில் இருக்கிற ஒன்றாக நாம் மாறி விடுகிறோம். Hallelujah. Hallelujah. So we are there in
that position. நாமும் அந்த ஒரு ஸ்தானத்திலே நாம் காணப்படுகிறோம். What's the last one? Verse 13. அடுத்த கடைசியான ஒரு ஆசீர்வாதம் என்ன? There is says that having believed you were marked in him with seal, the promised Holy Spirit. 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். Hallelujah. Hallelujah. You are received the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். When many people are struggling with the unholy spirit, means demonic spirit, அநேகர் அசுத்த ஆவியினால பிசாசின் அந்த கிரியினாலே அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது we are blessed with the Holy Spirit. நாமோ பரிசுத்த ஆவியினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Yes, we have Holy Spirit to lead us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். And this Holy Spirit help us to put every needs of us to death. This Holy Spirit help us to put all our needs in death. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய மாம்ச கிரியைகளை மரணத்துக்குள்ளாக போடும்படிக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். And this Holy Spirit help us to cast out all the fear and all the bondages. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத காணப்படுகிற எல்லா பயத்தையும் எல்லா கட்டுகளையும் நீக்குகிறார். And this Holy Spirit help us to make his children. இந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதற்காக அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். And his Holy Spirit help us to become the heirs of the promise. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வாக்குத்தத்தத்தின் சந்ததியாராக நம்மை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. So Holy Spirit is with us. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இருக்கிறார். So these are the some spiritual blessings that Paul was says to the Ephesian church. எபேசு சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவித்ததான சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். The first one was he chose us. முதலாவது காரியம் என்னவெனில் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். The second one was he made us holy and blameless. இரண்டாவது காரியம் நம்மை பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவர்களாக நம்மை மாற்றினார். And third one was he just adopted us his sons. மூன்றாவது நம்மை புத்திரராக அவர் தத்தெடுத்து கொண்டார். And the fourth one is redemption and forgiveness of sins it came in our life. பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு அந்த மீட்பை நமக்கு கொடுத்திருந்தார். And the fifth one is the mystery that heaven and earth becoming one through the church, through the Christ. It was revealed in our life. பரலோகமும் பூலோகமும் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். And the last one is Holy Spirit. He gave us Holy Spirit. கடைசியாக நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவே இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாகும். So this much blessings when God gave to us, இப்படியான சகல ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். when we come to the chapter 2 Corinthians chapter 4, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் திரும்பும்போது in verse 17 to 18 when we read 17-18 வசனங்களை நாம் வாசிக்கும்போது there Paul says that for our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. So we fix our eyes not on what is seen but on what is unseen, for what is seen is temporary but what is unseen is eternal. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறோம். மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். So Paul says that the word of God says that the troubles that we are going through is nothing. வேதம் சொல்லுகிறது நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைகள் அது ஒன்றுமே இல்லை. Already we have received enough spiritual blessings in our life. ஏற்கனவே நாம் போதுமானதுக்கும் அதிகமான अनेक ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். Then why are we just crying that Lord, what happening in my life? I am not receiving any blessings. I am just empty. Why we are occurring these verses? இவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருந்தோம், ஏன் இன்றும் ஆண்டவரே என்னை ஏன் ஆசீர்வதிக்கவில்லை, என்னை நீர் ஏன் ஆசீர்வதிக்க மாட்டீகிறீர் என்று சொல்லி நாம் ஏன் अनेक நேரங்களே அழுது கொண்டு புலம்புகிறோம். In Ephesians chapter 1 verse 18 Paul says that Ephesians chapter verse 18 I pray to the church. எபேசியர் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் அவர் விசுவாசிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். What is the prayer? அவர் என்ன ஜெபிக்கிறார்? My prayer is that let the eyes of your heart may be enlightened. அவர் ஜெபிக்கிறார் 19ஆம் வசனத்திலே உங்களை பிரகாசமான மனக்கண்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். So that you should understand what blessings that you are receiving. இந்த ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னதென்று பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தேவை. Hallelujah. Hallelujah. I am just concluding my message
message here. என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். Today we need to open, we need to enlighten our eyes of our heart. இன்று நாம் நம்முடைய மனக்கண்களை தேவனுக்கு முன்பாக நாம் பிரகாசமுள்ள மனக்கண்களை நாம் திறக்க வேண்டும். Because of COVID-19, many companies shut down. COVID-19 கொரோனா வைரஸினால் अनेक கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது. Many people are facing problem of that. They are saying that I'm not getting a good order to continue the company at job. அநேக தொழிலாளர்கள் சொல்கிறார்கள், எனக்கு சரியான ஆர்டர்கள் வரவில்லை, நான் வேலையை தொடர்ந்து செய்ய எனக்கு போதுமானதற்காக ஆர்டர்கள் வரவில்லை என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். And many just left from job. அநேகர் வேலையை விட்டு நீக்கப்பட்டுள்ளார்கள். Poverty hitting many families. அநேகருடைய குடும்பத்தை வறுமை தாக்குகிறது. But this situation, what we should do? இந்த சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? This is the best time to give us to the hands of the Lord. இதுதான் கர்த்தருடைய சமூகத்திலே நாம முற்றிலுமாக கொடுக்கிறதுக்கான ஒரு சரியான நேரம். This is the best time to show, to express our love and thanksgiving to Jesus. தேவனிடத்திலே நம்முடைய அன்பையும் நம்முடைய நன்றியும் செலுத்துவதற்காக இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு சரியான ஒரு நேரமாக சந்தர்ப்பமாக இருக்கிறது. We expressed our love and thanks Jesus in our rich times. நாம் நன்றாக இருக்கும்போது, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது தேவனுக்கு அன்பையும் நன்றி செலுத்தல நாம் கூடிவிட்டோம். Let us express thanksgiving in our low places, lonely places. இப்பொழுது நாம் தாழ்வாக இருக்கும்போது, வறுமை சூழல் இருக்கும்போது தேவனிடத்தில் அதே அன்பையும் அதே நன்றி செலுத்தல நாம் வெளிப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. Let us open our hearts. நம் இருதயங்களை நாம் திறப்போம். Let us open our minds. கர்த்தர் நம்முடைய சிந்தைகளை திறப்பாராக. And give thanks to the Lord. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். He already blessed us with many spiritual blessings. அவர் நம்மை अनेक ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தாலே நம்மை நிறைத்திருக்கிறார். Let us meditate the blessings that we have received. அவர் நமக்கு நாம் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிப்போம். Let us bind with the courage and enthusiasm. எல்லா தைரியத்தினாலும் பலத்தினாலும் ஒரு நிச்சயத்தினாலும் நம்ம கட்டப்பட்டிருப்போம். Let us praise and thanks to Jesus. இயேசுவை துதித்து அவர் ஆராதிப்போம். Hallelujah. 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 Let us pray. நாம் ஜெபிப்போம். Brother Sam will lead us in prayer. கர்த்தாவே ஜெபிக்கிறேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கேட்ட இந்த வார்த்தையின்படி இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனாக கர்த்தர் நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் பல நேரங்களில் இயேசுப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லாதபடியினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதை பார்க்காமல் அதை அறிந்து கொள்ள முடியாமல் அநேக நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் களைத்து போய் ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு ஆண்டவரே இயேசுப்பா வழி தப்பி அநேக நேரங்களுக்கு போன நாட்களும் உண்டு இயேசுப்பா. கர்த்தாவே ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனாகிய கர்த்தர் தாமே இயேசுவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒரு பிரகாசத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று இன்றைக்கு நீ காண்பித்ததுக்காக நன்றி. இதை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை அபியாசப்படுத்த கிருபை செய்வீராக. ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் ஏசப்பா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பயன்படுத்த நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவரை உணர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. பேசின தாசனை ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஆண்டவரே அநேகரை தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவர் அநேகரோட வாழ்க்கையில் அநேக மாற்றங்களையும் ஆண்டவரே சொல்லி கிரியைகளை செய்யட்டும் ஆண்டவரே. சாட்சியில் ஈடுபட்டும் இயேசு மூலமே நல்ல பிதாவே, ஆமென். I thank for the church, those who are watching online. Continuously pray for the pastor and all the people, those who are having the sickness. എല്ലാവരും ജപിപ്പം പാസ്റ്റർക്കായിട്ട് ആർക്കെയോ വ്യാധിസ്ഥരായിട്ട് എല്ലാവർക്കും ജപിപ്പം. I thank everyone. Let us conclude with the benediction. എന്നാത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, എൻ മുഴുവനോട് അവർ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി. എന്നാത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, അവൻ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ മറവാതെ ആമേൻ. പിതാവാകിയ ദേവനുടെ അൻപും കുമാരനായ യേശുക്രിസ്തു കൃപയും പരിശുദ്ധ ആവിയാനവരുടെ അന്യോന്യ ഐക്യ സമാധാനവും അനേവരുടെ കൂടെ ഇന്നും എപ്പോഴും ഇരിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. 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 എല്ലാവരെയും കർത്തർ ആശീർവദിക്കട്ടെ.